திருமலை மற்றும் திருப்பதி தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ் லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் அக்டோபர் மாதத்தில் திருமலையில் நடக்கக்கூடிய நவராத்திரி பிரம்மோற்சவ வாகன சேவை விவரங்கள் பற்றியும், அக்டோபர் மாதத்தில் திருமலை மற்றும் திருப்பதியில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அக்டோபர் மாத தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் அக்டோபரில் நீங்கள் திருமலை தரிசனத்திற்கு போகிறதுக்கும் இந்த விவரங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். 2026 அக்டோபர் 1ஆம் தேதி கிருத்திகை, அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி, ரோகிணி நட்சத்திரம். அன்றைய நாள் திருமலை சாஸ்திர தீப அலங்காரா சேவாவில் ருக்மணி சமேதமாக நவநீத கிருஷ்ணர் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். அக்டோபர் 3ஆம் தேதி புரட்டாசி மாதத்தினுடைய 3வது சனிக்கிழமை. அக்டோபர் 4ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம். அன்றைய நாள் திருமலை சாஸ்திர தீப அலங்காரா சேவாவில் சீதா தேவி சமேதமாக ஸ்ரீராமர் மற்றும் லக்ஷ்மணர் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. அக்டோபர் 5ஆம் தேதி அப்பளையகுண்டா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் பவித்ரோத்சவம் ஆரம்பமாகுது. அக்டோபர் 6ஆம் தேதி ஏகாதசி. அக்டோபர் 8ஆம் தேதி மாத சிவராத்திரி. அப்பளையகுண்டா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய பவித்ரோத்சவம் முடிவடையுது. அக்டோபர் 10ஆம் தேதி மகாலய அமாவாசை. அன்றைய நாள் புரட்டாசி மாதத்தினுடைய 4வது சனிக்கிழமை. அக்டோபர் 11ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பமாகுது. அன்றைய நாள் நவராத்திரி பிரம்மோற்சவத்திற்கு முதல் நாள் நடக்கக்கூடிய அங்குரார்ப்பண நிகழ்வானது திருமலை கோவிலினுடைய மேற்கு மாட வீதியில இருக்கக்கூடிய வசந்த மண்டபத்தில் நடக்கும். அங்குரார்ப்பணம் அக்டோபர் 11ஆம் தேதி மாலை நடக்கும். அக்டோபர் 12ஆம் தேதி நவராத்திரி பிரம்மோற்சவத்தினுடைய முதல் நாள். இந்த நவராத்திரி பிரம்மோற்சவ சமயத்துல கொடியேற்றம் மற்றும் கொடி இறக்கம் என்று சொல்லப்படக்கூடிய துவஜ ஆரோகணம் மற்றும் துவஜ அவரோகணம் இருக்காது. அக்டோபர் 12ஆம் தேதி அன்றே திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய நவராத்திரி உற்சவமும் ஆரம்பமாகுது. அக்டோபர் 12ஆம் தேதி காலை 9 மணி சமயத்துல திருமலையில ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி தங்க திருச்சியில வலம் வந்து மாட வீதிகள்ல பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. இரவு 7 to 9 மணி பெரிய சேஷ வாகன சேவை திருமலை கோவிலினுடைய மாட வீதிகள்ல நடக்கும். அக்டோபர் 13ஆம் தேதி நவராத்திரி பிரம்மோற்சவத்தினுடைய 2ஆம் நாள் காலை 8 to 10 சின்ன சேஷ வாகன சேவை, இரவு 7 to 9 அம்ச வாகன சேவை. அக்டோபர் 14ஆம் தேதி நவராத்திரி பிரம்மோற்சவத்தினுடைய 3ஆம் நாள் காலை 8 to 10 சிம்ம வாகன சேவை, இரவு 7 to 9 மணி சமயத்துல முத்தியாப்பு பண்டிரி வாகன சேவை. அக்டோபர் 15ஆம் தேதி நவராத்திரி பிரம்மோற்சவத்தினுடைய 4ஆம் நாள் காலை 8 to 10 கல்பவிருட்ச வாகன சேவை, இரவு 7 to 9 சர்வ பூபால வாகன சேவை. அக்டோபர் 16ஆம் தேதி நவராத்திரி பிரம்மோற்சவத்தினுடைய 5ஆம் நாள் காலை 8 to 10 மோகினி அவதாரம், இரவு 6:30 மணி தொடங்கி நள்ளிரவு 12 மணி சமயத்துல கருட வாகன சேவை. அக்டோபர் 17ஆம் தேதி சரஸ்வதி பூஜை. நவராத்திரி பிரம்மோற்சவத்தினுடைய 6ஆம் நாள் காலை 8 to 10 ஹனுமந்த வாகன சேவை. மாலை 4 மணி சமயத்துல புஷ்பக விமான சேவை நடக்கும். இரவு 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்துல கஜ வாகன சேவை நடக்கும். அக்டோபர் 17ஆம் தேதி புரட்டாசி மாதத்தினுடைய இறுதி சனிக்கிழமையான 5வது சனிக்கிழமை. அக்டோபர் 17ஆம் தேதியோடு புரட்டாசி மாதமும் நிறைவடையுது. அக்டோபர் 18ஆம் தேதி நவராத்திரி பிரம்மோற்சவத்தினுடைய 7ஆம் நாள் காலை 8 to 10 சூரிய பிரபை வாகன சேவை, இரவு 7 to 9 சந்திர பிரபை வாகன சேவை. அக்டோபர் 19ஆம் தேதி துர்காஷ்டமி மகாநவமி. நவராத்திரி பிரம்மோற்சவத்தினுடைய 8ஆம் நாள் காலை 6 மணி சமயத்துல ஸ்வர்ண ரத உற்சவம் நடக்கும். இரவு 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்துல அஸ்வ வாகன சேவை நடக்கும். அக்டோபர் 20ஆம் தேதி விஜயதசமி ஸ்ரவண நட்சத்திரம். திருமலை நவராத்திரி பிரம்மோற்சவத்தினுடைய இறுதி நாளான 9ஆம் நாள் அன்று அதிகாலை 6 மணி சமயத்துல ஸ்ரீவாரி புஷ்கரணி தெப்பத்துல சக்கர ஸ்நானத்தோடு நவராத்திரி பிரம்மோற்சவம் நிறைவடையும். அக்டோபர் 20ஆம் தேதி அன்றே திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய நவராத்திரி உற்சவமும் முடிவடையுது. அக்டோபர் 22ஆம் தேதி ஏகாதசி. அக்டோபர் 23ஆம் தேதி வயல்பாடு ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி கோவிலினுடைய பவித்ரோத்சவம் ஆரம்பமாகுது. அக்டோபர் 25ஆம் தேதி ஸ்வர்ண தீர்த்த முக்கோட்டி மற்றும் ருத்ரபாதாலு முக்கோட்டி. அக்டோபர் 26ஆம் தேதி பௌர்ணமி. வயல்பாடு ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி கோவிலினுடைய பவித்ரோத்சவம் முடிவடையுது. அன்றைய நாள் திருப்பதி கபில தீர்த்தம் கோவில்ல அன்னாபிஷேகம் நடைபெறும். அக்டோபர் 28ஆம் தேதி கிருத்திகை.
அட்லா தட்டே. அக்டோபர் 29ஆம் தேதியோடு சுக்கிரமௌத்தியம் முடிவடையுது. இந்த அக்டோபர் மாதத்துல நவராத்திரி பிரம்மோற்சவ நாட்கள்ல திருமலையில கூட்டம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக அக்டோபர் 16ஆம் தேதி நடக்கக்கூடிய கருட வாகன சேவை என்று கூட்டம் மிக அதிகமாக இருக்கும். அதே போல புரட்டாசி சனிக்கிழமைகள்லையும் கூட்டம் மிக அதிகமாக இருக்கும். அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அரசு விடுமுறை இருக்கும். அது வெள்ளிக்கிழமையாக அமையக்கூடிய காரணத்தினால தொடர்ந்து வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து 3 நாட்கள் கண்டினியூஸ் லாங் வீக்கெண்டாக வரக்கூடிய காரணத்தினால அந்த வார இறுதியும் கூட்டம் திருமலையில அதிகமாக இருக்கும். அதே போல அக்டோபர் 26ஆம் தேதி பௌர்ணமியை முன்னிட்டு திருமலையில கருட வாகன சேவை நடக்கும். அன்றைய நாளும் திருமலையில பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்களுக்கு உடனே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.